Hello friends, welcome to Zara Indian Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசி மசாலா எக் பெப்பர் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சமைச்சிடலாம். நீங்கள் சப்பாத்தி பிரெட் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வேக வச்ச முட்டை. அதை நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல நம்ம முட்டையை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மசாலா எடுத்துக்கலாம். இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் அளவாக சேர்த்துருக்கேன். அதிகமான முட்டை எடுத்திங்கன்னா அதுக்கான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே எண்ணெய் நல்லா சூடாகி வருது. இந்த நேரத்தில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இப்போ இங்கே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். இதெல்லாம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம். நல்லா இதை இப்போது நல்லா கலக்கி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் இந்த மசாலா நல்லா பொரிஞ்சு நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா நல்லா ஃப்ரை ஆகி வருது. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது இல்லாமல் இந்த எண்ணெயில் போட போகிறோம். முட்டையை போடும்போது மஞ்சக்கருவை கீழ் நோக்கி போடுங்க. அப்போ தான் இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக வராமல் நல்லா ஒட்டி இருக்கும். நல்லா தூரமாக போட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போது ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் பேன் மூடி வச்சுட்டேன். 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வருது. இப்போ அப்படியே நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. இப்போது முட்டையை நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போது மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 1.5 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. 1.5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறேன். முட்டை நல்லாவே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போது இது வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா தனியாக இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். மிச்சம் இருக்கிற இந்த எண்ணெயில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. முட்டை நமக்கு நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற இந்த எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கிரேவியை இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதனால் நல்லா மறுபடியும் சூடு பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெயை. அதில் இப்போ நான் 2 வெங்காயம் சேர்த்துறேன். கூடவே 2 பச்சை மிளகு, தேவையான அளவு கருவேப்பிலை, இது 3 போட்டு நல்லா அதே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா இப்போ வதங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடணும். இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்திக்கிறேன். நான் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வேகணும். வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கணும். இப்போது இந்த மாதிரி வதங்கி வர இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்த போகிறோம். நான் இங்கே 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கிரேவி அதிகமாக வேணும்னு தேவைப்பட்டிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் இங்கே நம்ம இந்த மசாலா சேர்த்த போகிறோம். முதல்லையே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நான் இங்கே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன்.
கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். இது 3 சேர்த்து நல்லா நம்ம வந்து மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்த்த போகிறது கிடையாது, வெறும் ஆயிலே குக் ஆகும். ஆயிலும் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. முதல்ல நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் எண்ணெயே இதில் சேர்த்தலை. பாருங்கள், இதில் வந்து அந்த தக்காளியிலேருந்து வந்து வர ஈரப்பதத்தை தான் அது ஃபுல்லாக குக் ஆகும். இப்போ நல்லா குக் ஆகிட்டு வருது. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு அரைவாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 தடவை போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கிரேவி மாதிரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வெறும் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முட்டை வந்து ஃப்ரை பண்ணும்போதே வந்து பாதி மசாலா போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வெறும் கிரேவிக்கு மட்டும்தான் மசாலா போட்டிருக்கோம். பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவும் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க மேலே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி இப்போது அருமையாக வெந்து வந்துருச்சு. ஸ்மெல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லை முட்டை, வேக வச்ச முட்டை, இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம அதை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக தூரமாக வச்சிடலாம். அப்போ தான் இந்த கிரேவியும் முட்டையும் சேர்ந்து நல்லா குக் ஆகும். இப்போது நம்ம இந்த முட்டையும் கிரேவியும் நல்லா கீழே இருந்து மேல் பக்கமாக தள்ளி விடணும். அப்போ தான் இந்த மசாலாவும் முட்டையும் நல்லா கலந்து வரும். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அப்படியே குக்காகி வரட்டும். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி மாதிரி தக்காளியிலேருந்து வர ஈரப்பதம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிரேவி மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலி ரோஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து நல்லா வருந்து அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்த போகிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் எந்த ஒரு மசாலா ஐட்டம் செய்யும்போதும் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்களும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இனி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. கிரேவி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரேவி. இப்போ இதை நம்ம சர்விங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எக் பெப்பர் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்க சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி பிரெட் போன்ற ஐட்டம்ஸ்க்கெலாம் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஜாரா இண்டியன் ரெசிபீஸை வாட்ச் பண்ணுங்கள்.